அன்பான மகள் வந்தாள் அம்பானி நானாகிறேன். செல்ல மகராணி இன்ப புது ராணி எலிசபெத் ராணி பேத்தியே. ஏ ஏவை இது என்ன பாட்டி? அன்பான மக அம்பானி. ஓ இவர் அம்பானி ஒண்ணுல தான் ஓட்ட. எத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீர் அம்பானி? எடி பாட்டை கேலிட்டி நல்லா இருக்கு உபரு. அன்பான மகள் வந்தாள் அன்பானி நானாகிறேன். செல்ல மகராணி பெற்ற புது ராணி எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகள் என வந்தாள். எப்படி நல்ல எழுதிருக்கு பத்தியாட்டி. யார் உங்க அம்மா எலிசபெத் ராணியா? எலிசபெத் ராணியாங்க ரொம்ப சொல்லுவாரு. டிங்கரும் வாய் கலராதி வாயை பத்திட்டு போகும். மருமகளுக்கு மட்டமான மரியாதை கூட கொடுக்காது உங்க அம்மா. எலிசபெத் ராணியா எலிசபெத் ராணிக்கு பேத்தியா வருவார் அங்க நல்லா கொண்டுகிட்டு. எப்பண்டா கேப்பு கிடைக்கும் சொந்த ஆள்வளை உள்ள சேர்த்து இழுத்து பாடலான்னு போவே அங்க வாயை கலராதியும் என்ன போட்டு பாடால படுத்து எடுத்தாவோ உங்க அம்மா. நீ எதுக்கு இந்த பாட்டு பாடிக்கிட்டு வாயை கலரிட்டு கிடக்கிறீ? சரி சனியன் சைக்கிள்ல வருது நேரம் சரியில்லைன்னு நினைக்க வாயை முடித்து இருந்துக்கிடணும். ஹலோ யாச்சி சொல்லுங்க ஆச்சி. நல்ல வேலை போன் போட்டியோ. சி நிம்மதியே இல்ல ஆச்சி. சொல்லுங்க என்னாச்சி? எதுக்கு போனே? ஏடி சீமை வச்ச கிறுக்கி சும்மா இருந்தவளை சொன்னாலாம் கிறுக்கி. நான் சும்மா ஜவனான்னு இருக்க மாட்டேன். இந்த பக்கத்து வீட்டு பாத்தியா இருக்கல வந்து வம்பு கிழிச்சு கிடக்க வாய் உச்சியாராய் போட்டுட்டி. அதான் உனக்கு போன போட்டேன். அவளுக்கு என்னவா கொஞ்சம் கொண்டுகிட்டு தான் திரியா போல வந்துருவேன்னு சொல்லி வைங்க. இது நமக்கு தேவையில்லாதது. புரிஞ்சு நடந்துகிட்டா சரி. ஏடி இந்த படம் பார்க்க போக மாட்டி? புஷுபா போட்டிருக்கானா முட்டி பார்த்துட்டு வருவா முட்டி. புஷுபா ஒன்னே ஒழுங்கா பார்க்கல, இது ரெண்டு போட்டிருக்கானா. போவோமா? அந்த மஞ்சள் நிறத்தவளே கண்ணில் விழுந்தவளே. ஏடி கீழே வாராட்டி. ஏடி படம் பார்க்க போக மாட்டி? கீழே தள்ளி அடிச்சு விட்டுருவோம். டிக்கெட் மட்டும் அவளை எடுக்க சொல்லுவோம். நான் அவட்ட பேசிக்க நீ மாப்பிள்ளை சொல்லிட்டு வாங்க. சரி 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 நீங்க வைங்க 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 வைங்க. என்ன பாக்கியத்தை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காவி எல்லாம் அந்த ஆச்சி. இங்கே இரு பேசாம வீட்டுல கிரி. இல்லங்க படம் பார்க்க போயிட்டு வரட்டுமாங்க. புசுபா 2 போட்டிருக்கானா? ஆச்சி கூப்பிட்டாவ போட்டுமா? ஏடி இந்த கிழவிக்கு இருக்க முடியாதாட்டி. வயசு 80க்கு மேல அவு அங்க எங்கன்னு ஓடி சாடிட்டு கிடக்குவு. ஏடி இப்ப படம் பார்க்கலன்னா என்ன கேடதுக்கு? என்னத்த இது? எப்படி இந்த கூட்டத்தெல்லாம் சேர்த்து நீ வச்சிருக்க? ஏங்க படம் பார்க்கிறதுக்கு வயசு முக்கியமா? போட்டுமா எப்படி? நீ போன சொன்னா நான் போவே, இல்லைன்னா போக மாட்டேன். யாரு நீ? நான் போவான்ட்டேன்னு சொன்னா வீட்டுல இருந்துருவேன். ஆனா ஒரு நியாயம் வேண்டாமா? எங்கனாலும் பேக என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. நான் பைசா எல்லாம் தர மாதிரி இல்ல. பைசா என்கிட்ட கிடையாது. பைசா வேண்டாம். பைசா ஆச்சி போடுவவ கீதா இருக்கா. நான் போயிட்டு வரேன் சரியா? அடி கீது கீதுவா என்ன செல்ல பேரு வச்சு கூப்பிடுதியா? உனக்கு செல்ல பேர் ஒண்ணுதான் வாட்டா. இப்போ காரியா வேண்டியது இருக்குவா. அடி கீதா அந்த வாட்டி பரமக்க மாமான்னு பஜாலி கேட்டா என்ன கேட்டதுக்கு போவாமா? நீ வாரியா இல்ல நாங்க போட்டுமா? படம் பார்க்கவா வாராச்சு வாரே. வாரண்டா அப்ப நீ தான் டிக்கெட் எடுக்கணும். இந்த தடவை நீ வந்தேன்னா வான் செலவுன்னு தான் கணக்கு. எப்படி வாரியா? எப்படி யாது என்கிட்ட யாது பைசா பைசாவே இல்ல. அப்ப பொச்சுக்கிட்டு போ, நாங்க போயிட்டு வரோம். என்ன ஆச்சு இப்படி சொல்லுதிய? பைசா இல்ல இல்ல. சரி நான் மாப்பிளைக்கு தெரியாம எடுத்துட்டு வாரேன். சரிடி அப்ப போய் பைசா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு இந்த மாட்டு முட்டுக்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு நிக்கேன் சரியா? சரி ஆச்சி வாரேன். என்ன அப்பு நீ எப்போ பாரு இந்த போனே பேசிட்டு இருக்க? நீ வாட்ஸ்அப்ல இதுலயே பேசிட்டு இருந்தா எப்படி வீடியோ கால் பண்ணு? நீ பாரு இந்த வேலை பக்கத்தை நான் பார்க்கணும்ல. அப்ப நீ போனவை ஆச்சி லைன்ல வர்றவ போனவை. அடா அடி என்ன பிஷி பிஷி பிஷின்னு வருவையா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கா? அப்ப நீ போனவை ஆச்சி லைன்ல வர்றவ போனவை. அடா அடி என்ன பிஷி பிஷி பிஷின்னு வருவையா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கா?
யாச்சி என் மாப்பிள்ள அப்பு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரே சாதா போனே பண்ணிட்டு இருக்காச்சு. வீடியோ கால் பண்ணாதுன்னா எப்படி இருக்குது பாரினை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். அதை தான் பேசிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க என்னாச்சு? வா மாப்பிள்ள பாரின்னு போறான்னு படத்தை வச்சுட்டு கிடக்கியா? சரி சரி இல்ல படம் பார்க்க போற மட்டி புஜுபா புஜுபா 2 போட்டிருக்காமல அதை பார்க்க போறோம். கீழே வந்து டிக்கெட் எடுக்கன்னு சொல்லியிருக்கா. நீ வாரியா எப்படி? ஐயோ வாரேன் வாரேன். எங்கன வரதுக்கு தியேட்டர் கிட்ட வந்துருவானே. வாரேன். வாசியில வரணும்னா ஓடி வந்துடுவா. சரி வந்துட்டு போன போடு. ஒரு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. பாரின்லயே போய் இருந்திருக்கலாம் இவரு. இப்போ இங்க இருந்துட்டு 1 ரூபாய் தர மாட்டேக்காரு. எப்படியோ பாக்கெட்ல இருந்து எடுத்தாச்சு. என்ன பார்த்துட்டாரோ என்னங்க சொல்லுங்க. பாக்கெட்ல ஒரு 2000 ரூபாய் இருக்குது. அத நான் கேட்கும்போது பத்திரமா எடுத்து தந்துறேன். சரிங்க. ஐயோ மாட்டிட்டேனே. இனி இந்த பைசா காணலைன்னா கேப்பாரா? நான் என்ன பண்ண? சரி பாப்போம். ஆச்சிட்ட போய் சொல்லுவோம். என்னட்டு கேட்டல ஒரு மனுஷன் மக்கள் இல்ல. என்னைட்டி படம் நல்லா இருக்காதோ? ஏச்சி உள்ள போனாதான் ஆச்சி கூட்டம் தெரியும். எல்லாரும் சீக்கிரம் போயிருப்பாவ. ஏடி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள கடந்துக்கிட்டு இடம் பேராமட்டி. இந்த வார ஆச்சி வருவாளோ எல்லா இடமும் போன பிறகு கீழே உட்காந்து கேட்டு தான் இருப்பாளுவா. சீக்கிரம் வந்து விளங்கடி. ஏச்சி கீதா கையா அழுதுட்டு வரா. டிக்கெட் எடுக்கலையோ? ஆச்சி ஒரு டிக்கெட் 120 ரூபாய் ஆச்சி. கொண்டு வந்த 500 முடிஞ்சு. 120 ரூபா தானே? 500 ரூபா தானே போச்சு. அதுக்கே கூட்டிட்டு போறத சந்தோஷமா கூட்டிட்டு போயேன். அப்ப நீ போட வேண்டியதானே. நல்லா வந்துட்ட வாசில. இங்க இருக்கு கீதா கையாச்சி. இவ பேச்சு எனக்கு பிடிக்கிற பத்துக்கோ. நான் ஒன்னும் வாசியில வரல. ஆச்சி கூப்பிட்ட என்ன எனக்கு படமே தேவையில்லை. நான் போறேன் ஆச்சி. இவளோட கடந்துக்கிட்டு நில்லுடி. என்னத்துக்கு பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? படத்தை நிம்மதியா பார்க்க போ. வாங்க ஆளு எல்லாம் உள்ள போயிருக்கும். வாங்க சீக்கிரம். மாப்பிள்ளைட்ட நான் பைசாவை கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு வந்தா நிம்மதியா இருக்க ஒரு தடவை கொடுக்கலாம். வாவுடி. என்ன ஆச்சி? ஆளு உள்ளே இல்ல வெளியே இல்ல. படம் நல்லா இருக்காதோ? ஏடி எல்லா மக்களும் உள்ள இருப்பாங்கன்னு பார்த்தா என்னடி 2 பேர் இருக்கா? ஏடி புஷ்பா 2 தானே? புஷ்பா 2 தான். ஐயா கீதாக்கா வேற பணம் கொடுத்துருக்காள. அடிச்சு போடுவாள நம்மள. சரி வாங்க உட்காருவோம். யாச்சி இங்கட வாங்க. என்னக்கா இவ்வளவு பேர் தான் இருக்காவ? ஆளே இல்ல. இருக்கிதா. யாச்சி பின்னாடி வந்துருங்க. வேண்டாம்டி தனியா இருந்தா தான் கொல்லும். பேசாம இரு. படத்தை பாருங்கடி. படத்தை போடுப்பா. ஆளே இல்ல. இதுக்கு பணத்தை கொடுத்து உள்ளார வந்து உட்காந்துருக்கா. 2 பேர் இருக்காவ. படத்தை போடுங்க. எம்மா எம்மா உங்க ஆத்தாக்காரி படம் பார்க்க போயிருக்கா கண்ணையா? படம் பார்க்கவா? எங்கட விட்டுட்டு போயிருக்கா? அவ அந்த ஒண்ணுக்காவாத கூட்டத்து கூட போயிருக்கா. இதுல நீங்க வேற போய் அங்க என்னத்த செய்ய போறியா? எப்பா எங்களையும் கூட்டிட்டு போலாம்லப்பா. எங்களுக்கும் ஆசையா தானே இருக்கும். என்ன படம்? என்னது அந்த புசுபாவா? புசுப்பா புசுபாவா? எப்பா நல்ல வேலை எங்களை கூட்டிட்டு போல. எப்பா படம் சூப்பரா இருக்கும். கேட்டியா? பைசா நீயா கொடுத்துட்ட? நான் நல்லா கொடுப்பேன். என்கிட்ட 1 ரூபா கிடையாது. சொல்லி தான் விட்டுருக்கேன். என்கிட்ட ஒண்ணு வாங்கல. நல்ல வேலை நீ கொடுக்கல. படம் முடிஞ்சா? என்னக்கா இது மொக்கையா இருக்கு. கதையே புரியல. பைசா எல்லாம் வேஸ்ட். நானே கடவாண்டு வந்தேன். யாச்சி படம் எப்படி இருக்கு? அப்படியே சூப்பர் ஜி. வடிவேல வர்றாங்க. என்ன ஜிரிப்பா இருக்கு. நல்லா இருக்கு டி. வடிவேலா ரொம்ப சந்தோஷம். என்ன லட்சணத்துல படம் பார்க்கறேனோ. எதி கண்ணுன்னு தெரியுமா எப்படி? தெரியும் டி. புஷ்பால வடிவேலு கிடையாது அப்போ. அப்பாவே வடிவேலு மாதிரி இருக்காம அவன் யாரு? ஒருத்தருமே படம் பார்க்கல. இதுக்கு எதுனா பைசா கொடுக்குவாங்க. என் மாப்பிளைக்கு தெரியாம எடுத்தேன். எடி முடிஞ்சு வா. என்னடி நடக்குது? எடி பெல் அடிச்சுட்டா வாங்கடி. யாச்சி இந்த பெல்லு படம் முடியக்கூடிய பெல்லு இல்ல. உட்காருங்க. இன்னும் படம் முடியல. எடி முடியல. நான் வாங்கடி. எனக்கு பிடிக்கவே இல்லடி. வரக்கமா வருது. வீட்டுல போனா கையை கலங்கிட்டியா உறங்க சாப்பிட்டு உறங்கவே முடியல. இந்த கட்டில் சோப்பால. யாச்சி கொஞ்ச நேரம் பார்த்து
போட்டி நான் வரல, நான் வீட்டுக்கு வர முடியும். ஷோ பத்திராளி அக்கா ஏக்கா என்ன வள்ளி, எல்லாரும் தூங்குறதுக்கா நான் பைசா கொடுத்து வந்தேன், நான் போறேன். ஏக்கா எல்லாரும் வீட்டுக்கு போற வாங்கக்கா நம்மளும் போவோம். சிறிவள்ளி படம் முடியிட்டு போ, கண்ணு சொக்கி நிக்கி வள்ளி, பறக்க கறக்கத்துல உளுந்துருவ, படம் முடியட்டு. என்னக்கா எல்லாம் எந்திரிச்சு எந்திரிச்சு போகுது. சரி தூங்குங்க, கொஞ்ச நேரம் இருப்போம்.